Assalamu alaikum wa alaikum assalam. Assalamu alaikum wa alaikum assalam. அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கிய நிஅமத்துகள் அருட்கொடைகளில் உடல் ரீதியான அருட்கொடைகள் மிக அதிகம். நாம் அந்த நிஅமத்துகளை சரியாக பயன்படுத்தும் தருணம் என்றால் அது வாலிப பருவம்தான். மனித வாழ்க்கையின் 3 பருவங்களில் வாலிபமே உயர்ந்து நிற்கிறது. காரணம், சிறுவயது அறியாமைக்கு சொந்தமானது, வயோதிகம் இயலாமைக்கு சொந்தமானது, இளமையே சாதனைக்கு சொந்தமானது. உலகில் சாதனையாளர்களாக வலம் வருபவர்கள் தங்களின் சாதனைக்கான விதையை வாலிபத்தில் தான் தூவினார்கள். இதை அழகாக விவரிக்கிற அல் குர்ஆனின் வசனங்களை சற்று உற்று நோக்கி கவனியுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், அல்லதி ஹலகக்கும் மின் ضعف, அல்லாஹ் தான் உங்களை ஆரம்பத்தில் பலகீனமான நிலையில் படைத்தான். சும்ம ஜஅல மின் பாதி ضعفின் குவ்வா, பலகீனத்திற்கு பின்னர் அவனே பலத்தை உண்டாக்கினான். சும்ம ஜஅல மின் பாதி குவ்வத்தின் ضعفا வஷைபா, அந்த பலத்திற்கு பின் பலகீனத்தையும் நரையையும் அவனே உங்களுக்கு உண்டாக்கினான் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, வாலிப பருவம் அல்லாஹ் நமக்கு அருளிய அனைத்து நிஅமத்துகளும் முழுமையாக செயல்படும் பருவமாகும். அதனால்தான் அல்லாஹ் அதை பலமிக்கது என்று வர்ணிக்கிறார். வாலிபம் பாக்கியமானதுதான், அதே சமயம் ஆபத்தானது. இந்த பருவத்தில் நிகழும் தீய பழக்கங்களின் விளைவு முழு வாழ்வையும் சங்கடத்தில் அது ஆழ்த்திவிடும். அதனால் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் நடைபெறும் விசாரணை குறித்து பேசுகிற போது, லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் 4 கேள்விக்கு பதில் கூறாத வரை ஒரு அடியானின் கால்கள் அவன் நிற்கிற அந்த இடத்தை விட்டும் நகராது என்பதாக சொன்னார்கள். ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா ஃபனா, உன் வாழ்நாளை எப்படி கழித்தாய்? தான் தோன்றித்தனமாக உன்னுடைய வாழ்நாளை அமைத்து கொண்டாயா? கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிற அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாயா? அல்லது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தாயா என்று அந்த மனிதனிடத்திலே கேட்கப்படும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நிற்கிற அந்த இடத்தை விட்டும் நகர முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வஅன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல ஃபீஹ், கற்ற கல்வியை கொண்டு என்ன அமல் செய்திருக்கிறாய்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டும் நகர முடியாது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸப, எப்படி உன்னுடைய சம்பாத்தியம் அமைந்திருந்தது? ஹலாலான முறையில் நீ சம்பாதித்தாயா அல்லது ஹராமான முறையில் உன்னுடைய சம்பாத்தியத்தை அமைத்துக் கொண்டாயா? வஃபீமா அன்ஃபகஹு, நீ சம்பாதித்த அந்த பணம் இருக்கிறதே, அந்த பொருளாதாரத்தை எப்படி நீ செலவு செய்தாய்? நல்ல விதமாக செலவு செய்தாயா அல்லது தான் தோன்றித்தனமாக உன்னுடைய செலவு அமைந்திருந்ததா? எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய்? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் நிற்கிற அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வன் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹ், உனக்கு அல்லாஹ் தஆலா நிஅமத்தாக அருட்கொடையாக வாலிப பருவத்தை கொடுத்திருந்தானே, அல்லாஹ் கொடுத்த அந்த வாலிப பருவத்தை நீ எப்படி செலவு செய்தாய், எப்படி கழித்தாய் என்பதாக அவனிடத்திலே கேட்கப்படும். அதற்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டும் நகர முடியாது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்பத்திலேயே உன்னுடைய வாழ்க்கை எப்படி செலவு செய்தாய் என்கிற அந்த கேள்வி வந்துவிட்டது. மனிதனுடைய வாழ்க்கைக்குள் தான் அந்த வாலிப பருவம் என்பதும் இருக்கிறது. தனியாக
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் வாலிபத்தை குறித்து கேட்பான் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு இன்றியமையாத அற்புதமான நியாமத்துகள் நிறைந்த ஒரு பருவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, வாலிபம் அது ஒரு வகையான பைத்தியம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆம், உண்மைதான். சிலருக்கு பெண் மீது பைத்தியம், சிலருக்கு பணத்தின் மீது பைத்தியம், சிலருக்கு அழகான ஆடையின் மீது பைத்தியம், சிலருக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் மீது பைத்தியம், சிலருக்கு மொபைலின் மீது பைத்தியம், வேறு சிலருக்கோ பைக்கு காரு இவைகளின் மீது பைத்தியம். ஒரு நாளில் பெரும் பகுதியை செல்போன் பயன்பாட்டில் மட்டுமே கழிக்கிற எத்தனையோ இளைஞர்கள் உண்டு. அவர்கள் தன்னுடைய குடும்பம் இல்லாமல் கூட இருந்து விடுவார்கள். ஆனால் செல்போன் என்கிற அந்த போதை இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது. போதை என்று சொன்னால் நாம் எண்ணிக்கொண்டிருப்பதை போல அந்த ஒயின், அந்த சாராயம் என்பதாக போதை வஸ்துக்கள் என்பதாக சொல்கிறோமே, அது மட்டுமல்ல. இன்றைய கால சூழ்நிலையில் நாம் எதற்கெல்லாம் அடிக்ட் ஆகின்றோமோ, அடிமையாகின்றோமோ, ஒருவன் போனுக்கு அடிமையாகிவிட்டான் என்றால், ஒருவன் கேமுக்கு அடிமையாகிவிட்டான் என்றால், ஒருவன் ஆபாசத்திற்கு அடிமையாகிவிட்டான் என்றால் அதுதான் அவனுக்கான போதையாக அமைந்திருக்கிறது. செல்போன் இல்லை என்று சொன்னால் கொஞ்ச நேரம் அவருடைய கையில செல்போன் இல்லாவிட்டாலும் கூட கைகளெல்லாம் அப்படி ஒரு விதமாக ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிற, நடுநடுங்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு அதிகரித்து போயிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். செல்போன் இல்லை என்று சொன்னால் மனநிலை பாதிப்புக்குள்ளாகி விடுகிற இளைஞர்கள் அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இன்றைய இளைஞர்களின் கல்விக்கும் ஒழுக்கத்திற்கும் சவாலாக இருப்பது இன்றைக்கு இருக்கிற இணையதளங்களும், குறிப்பாக பேஸ்புக்கும் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற இது போன்ற சமீபத்திய கணக்கெடுப்பு இது போன்றவைகள் தான் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறது. இவர்கள் பெற்றோரை பிரிந்து கூட இருந்து விடுவார்கள், ஆனால் பேஸ்புக்கை பிரிந்து இவர்களால் இருக்க முடியாது என்கிற நிலை. இங்கே நாம் இஸ்லாமிய இளைஞர்களை பற்றி கவலைப்பட வேண்டும். தடம் புரளாத வாலிபனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் என்றும், இறைவணக்கத்தில் ஈடுபடும் ஒரு வாலிபனுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலில் இடமளிப்பான் என்றும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 15 வயதுக்கு உட்பட்ட ஒரு வாலிபன் சரியாக வழிகாட்டப்பட வேண்டும். அதை தவறவிட்டு விட்டால் மீண்டும் சரியான பாதைக்கு அவனை கொண்டு வருவது என்பது அது கஷ்டமாகிவிடும். அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு எத்தனை வயதில் நபித்துவத்தை கொடுத்தான் என்று பார்க்கிற போது அந்த இளமை பருவம் கடந்து 40 வயதை அடைகிற போதுதான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபித்துவத்தை கொடுத்திருக்கிறான். ஏனென்றால் ஒவ்வொரு நபியும் தன்னுடைய வாலிபத்தை பரிசுத்தமாகவும் மிகச்சிறந்த சாதனைக்குரியதாகவும் மாற்றி காட்ட வேண்டும். இளமையின் இந்த இச்சையை கட்டுப்படுத்தி இறைவணக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தியவரை மக்களுக்கு வழிகாட்ட தகுதி பெற்றவர் என்கிற அடிப்படையில் தான், அவர்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர் என்கிற அடிப்படையில் தான் எந்த ஒரு நபியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வாலிப பருவத்தில் இளைஞர்களாக அவர்கள் இருக்கிற போது நபித்துவம் கொடுக்கப்பட்டதில்லை. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா நபித்துவத்தை கொடுத்தது என்பது அது 40 வயதில் தான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இளமை பருவத்தை அவர்கள் எப்படி வாழுகிறார்கள், எப்படி அவர்கள் அதை கையாண்டார்கள் என்பதை பொறுத்தே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு நபி பட்டத்தை கொடுத்திருக்கிறார். சமூகத்தில் வாலிப வயதை அடைந்திருக்கிற இளைஞர்கள் தங்களை முன்மாதிரி இளைஞர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது ஐடியல் யங்ஸ்டர்களாக அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, வாலிபத்தில் சாதனை புரிந்த ஐடியல் யங்ஸ்டர், அதாவது முன்மாதிரி இளைஞர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையில் புகழ்ந்து பேசுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 20 வயதை கூட தாண்டிடாத ஒரு இளைஞர் உலகத்தையே அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த நம்ரூத்துக்கு முன்னால் தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி நின்றார்கள். தான் கொண்டிருக்கிற ஈமானில் கொஞ்சமும் பின்வாங்க மாட்டேன் என்பதாக, ஏகத்துவத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக, சமுதாய சிந்தனைக்குரியவர்களாக, ஒரு முன்மாதிரி இளைஞராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அந்த நம்ரூத்
அந்த நெருப்பு குண்டத்தை உருவாக்கி அந்த இளைஞராக இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த மஞ்சரீக் என்கிற அந்த கருவியின் மூலமாக தூக்கி வீசுவதற்கு முற்பட்ட பொழுதும் கூட மலக்குகள் எல்லாம் அழையா விருந்தாளிகளாக வந்து, நான் உங்களை பாதுகாத்து விடட்டுமா, நான் உங்களை காப்பாற்றி விடட்டுமா என்றெல்லாம் கேட்ட அந்த நேரத்திலும் கூட இளைஞர் 20 வயது கூட நிரம்பிடாத இளைஞர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது எவ்வளவு ஈமானும் தக்வாவும் தவக்கலும் இருந்திருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சமூகத்தில் இருக்கிற, நம்முடைய வீட்டில் இருக்கிற இந்த இளைஞர்கள் இப்படி தக்வாதாரிகளாக, தவக்கல் உடையவர்களாக, ஈமான்தாரிகளாக நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோமா என்கிற ரீதியிலும் கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் வந்து கேட்பது யார்? மனிதர்கள் அல்ல, மலக்குகள் வந்து கேட்கிறார்கள். நான் உங்களை பாதுகாத்து விடட்டுமா என்று கேட்கிற போது அங்கே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தவக்கலோடு பதில் சொன்னார்கள், வேண்டாம், உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் அவன் எனக்கு போதுமானவன், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அவன் எனக்கு போதுமானவன், உங்களுடைய உதவி எனக்கு வேண்டாம் என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஈமான்தாரியாக அந்த இளைஞர் இருந்திருப்பார், எப்படிப்பட்ட தக்வாதாரியாக தவக்கலை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்தவராக அவர் இருந்திருக்க முடியும். இப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இன்றைய சமூகத்திற்கு தேவை. இவர்கள்தான் முன்மாதிரி இளைஞர்கள். அதனுடைய பயனாக அந்த இளைஞர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வெகுமதி அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நெருப்பில் அவர்கள் தூக்கி வீசப்பட்ட போதும் கூட நேரடியாக அல்லாஹ்வே அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான். குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இந்த இப்ராஹிமுக்கு நீ குளிர்ந்த பூஞ்சோலையாக மாறிவிடு என்பதாக சொன்னான். அந்த நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்களா இல்லையா? அந்த நெருப்பு பூஞ்சோலையாக மாறியதா இல்லையா? இப்படிப்பட்ட முன்மாதிரி இளைஞர்கள் தான் இந்த சமூகத்திற்கு தேவை என்கிற போது இன்றைய இளைஞர்களிடத்தில் இந்த ஈமான், இந்த தக்வா, இந்த தவக்கல் உடையவர்களாக நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்களை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோமா? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அரண்மனையிலே பூட்டிய அறைக்குள் இருக்கிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த நாட்டினுடைய ராணி, மகாராணி, அழகும் சௌந்தரியமும் நிறைந்த ஒரு பெண்மணி தவறின் பக்கம், ஆபாசத்தின் பக்கம் அழைக்கிறார். அப்பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் நினைத்தால் என்ன தவறுகளையும் அந்த நேரத்தில் செய்யலாம். தவறுகள் செய்வதற்கான எல்லா விதமான முகாந்திரமும் அங்கே இருக்கிறது. அரண்மனையினுடைய கதவுகள் எல்லாம் தாளிடப்பட்டிருக்கிறது. தவறுகள் நடந்தால் கேட்பதற்கு அந்த நாட்டில் வேறு யாரும் எதிர்த்து கேட்டுவிட முடியாது. தவறுக்கு அழைப்பதோ அந்த நாட்டினுடைய ராணி, மகாராணி. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இளைஞராக, வாலிபராக இருக்கிறார்கள். தவறு செய்வதற்கான எல்லா முகாந்திரமும் இருந்த அந்த நேரத்தில் அந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? அவர்கள்தான் இந்த சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கான முன்மாதிரி. அந்த முன்மாதிரி நம்மிடத்திலே இருக்கிறதா? நம்முடைய இளைய சமுதாயத்திடத்திலே இருக்கிறதா? ஆபாசத்தை கண்டு விரண்டு ஓடினார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இந்த ஜினாவின் பக்கம் நான் நெருங்க மாட்டேன் என்பதாக சொல்லி, அல்லாஹ்வுக்கு நான் பயப்படுகிறேன் என்பதாக சொல்லி ஓடினார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுக்கு நான் அஞ்சுகிறேன், இந்த ஆபாசம் எனக்கு வேண்டாம் என்பதாக சொன்னார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இல்லை இல்லை, நீ இந்த தவறை, இந்த பாவத்தை நீ செய்துதான் ஆக வேண்டும், இந்த ஆபாசத்தில் நீ விழுந்துதான் ஆக வேண்டும், இல்லை என்று சொன்னால் நீ சிறைக்கு செல்ல நேரிடும் என்பதாக மிரட்டப்பட்டது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை. அந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சவில்லை நமக்கான முன்மாதிரியாக திகழ்ந்த, வாலிபராக இருந்த இளைஞர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்த ஆபாசத்தை கண்டு விரண்டு ஓடினார்களா இல்லையா? எனக்கு சிறைச்சாலையில் நான் 12 ஆண்டு காலங்கள், எத்தனை ஆண்டு காலங்கள் வேண்டுமானாலும் தண்டனையை அனுபவிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் இந்த பாவத்தை, இந்த ஆபாசத்தின் பக்கம் நான் நெருங்க மாட்டேன், இந்த பாவத்தை, இந்த ஹராமை, அல்லாஹ் தடுத்திருக்கிற இந்த காரியத்தை ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஓடினார்களே. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படி ஆபாசத்தை கண்டு ஓடக்கூடிய இளைஞர்களாக நம்முடைய இளைஞர்களை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோமா? ஜினாவின் பக்கம் நெருங்காத இளைஞர்களாக நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்களை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோமா?
இன்றைக்கு முன்னெல்லாம் ஒரு காலம் இருந்தது, ஏதாவது தவறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு நேரம், அதற்கென்று ஒரு இடம், அதற்கென்று ஒரு கால சூழ்நிலை, அதையெல்லாம் அமைத்துதான் தவறு செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தது. இன்னைக்குள்ள கால சூழ்நிலையில இருந்த இடத்தில இருந்தே எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மால் ஆபாசத்தில் விழுந்து விட முடியும், ஹராமை செய்துவிட முடியும் என்கிற ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் ஆபாசத்தின் பக்கம் நெருங்குவதன் விஷயத்தில் எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறார்கள்? விரண்டோடக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறார்களா, அல்லது எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள்? ஆபாசமான ஒரு நடிகையினுடைய நிர்வாணமான படம் வருகிறது என்று சொன்னால் அது லீக்காக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி பேஸ்புக்கிலும் இன்ஸ்டாவிலும் வாட்ஸ்அப்பிலும் பரவுகிறது என்று சொன்னால், முகம்மது என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய அடையாளத்தோடு இருந்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமை வாலிப சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள்? ப்ரோ, எனக்கு அந்த லிங்க் இன்னும் கிடைக்கல ப்ரோ, உடனே அனுப்புங்கள் என்று கூவலிட்டு வாங்கி பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய இளைஞர்களை நாம் பார்க்கிறோம். புள்ளி வைக்க வேண்டுமா? ஒன்றல்ல இரண்டல்ல, எத்தனை புள்ளிகளை வேண்டுமானாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். முதல்ல நான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்க்கல, இரண்டாவது பார்ட் வந்துட்டாமே, மூணாவது பார்ட் வந்துட்டாமே, அந்த ஆபாச வீடியோவை எனக்கு அனுப்புங்கள், நான் உடனே பார்க்க வேண்டும் என்பதாக துடிதுடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால், பெருவாரியான இஸ்லாமிய சமூக மக்கள் அதில் கொஞ்சம் கூட சலிப்பில்லாமல், வெட்கமில்லாமல் அதிகமாக முஸ்லிம்களுடைய பெயர்களை வைத்துக் கொண்டு அதில் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து அந்த ஆபாசங்களை பார்த்து மகிழ்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், கொஞ்சம் தனிமை நமக்கு கிடைத்து விடாதா? கொஞ்சம் நாம் தனிமையில் இருந்து விட மாட்டோமா? ஏதாவது லிங்க் நமக்கு கிடைத்து விடாதா? உடனே அந்த ஆபாசமான நிர்வாகமான அந்த காட்சிகளை நாம் பார்த்து விட மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயம், அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு இஸ்லாமிய முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த எத்தனையோ பேர் நிக்காஹ் முடித்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் குழந்தை இல்லாமல் இருக்கிறது. ஆண்மை இழந்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. தான் சுய இன்பத்தை அனுபவிப்பதன் மூலமாக பார்க்கக்கூடாத காட்சிகளை எல்லாம் பார்ப்பதனுடைய விளைவாக இன்றைக்கு ஆண்மை இழந்த ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இங்கே நமக்கான முன்மாதிரி யார்? நாம் யாரை முன்மாதிரியாக எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்கிற அந்த வாலிபர். அதெல்லாம் தாளிடப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய மகாராணி அழைக்கிறார். தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை என்கிற நிலை. அவர் நினைத்திருந்தால் தவறு செய்திருக்க முடியும் என்கிற நிலையிலும் கூட, இத்தகுல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன், நான் இந்த ஆபாசத்தில், இந்த தவறில் எந்த காலத்திலும் நான் விழுந்து விட மாட்டேன், நான் இந்த ஆபாசத்தில் மூழ்குவதை விட, இந்த சிற்றின்பத்தை நான் அனுபவிப்பதை விட, சிறைச்சாலையில் அந்த தண்டனையை அனுபவிப்பதே மேல் என்பதாக சொல்லி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால், அந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான், அந்த இளைஞர், அந்த வாலிபர் தான் இந்த சமூகத்திற்கான, இளைஞர்களுக்கான முன்மாதிரி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர்களை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிமார்களில் இப்படி எண்ணற்ற நபிமார்கள் தங்களுடைய வாலிப காலத்தில் அல்லாஹ்வின் சோதனையை வென்றெடுத்த காரணத்தால் தான் அவர்களுக்கு 40வது வயதில் நபித்துவம் என்கிற ஈமானிய ஒளி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கப்பட்டது. ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்புகளாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள். அவர்களுடைய ஒழுக்கம் சீரழிந்து விட்டால் அந்த சமுதாயமே சீரழிந்து விடும். அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாய இளவல்களை ஒழுக்க சீலர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். 1000 ரக்காயத்துகள் தஹஜ்ஜத் தொழுவதை விடவும் ஒரு ஹராமை செய்யாமல் இருப்பது மேலானது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கு இபாதத் செய்வது, தொழுவது அதெல்லாம் இன்னைக்கு பெருசா தெரியல. நம்ம எத்தனை ரக்காயத்தினாலும் தொழுவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். ஆனால் ஹராமை விட்டு விலகி நிற்பது என்று சொன்னால் அது நமக்கு சிரமமாக இருக்கிறது. ஹராமை விட்டு விடுங்கள், நீங்களே மக்களில் பெரும் வணக்கசாலி என்று கூறினார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழ்நாளில் வாலிபம் ஒரு அமானிதம், இனிக்கும் இளமையை இன்பமாக மட்டுமே கழித்து விட்டவர்கள், அவர்கள் காலம் கடந்து விட்டால் அவர்கள் கவலைப்பட்டு இருக்கிற நிலைகளை நம்மால் பார்க்க முடியும்.
எதையும் செய்யும் துடிப்புள்ள அந்த பருவத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டவர்களை மிகச்சிறந்த புத்திசாலிகள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். வாலிப பருவம் அபார சக்திகளை கொண்ட வீரதீரமிக்கதொரு பருவம், உருவாக்கங்களை செய்கின்ற பருவம். எமது முன் சென்ற நல்லடியார்களான இளைஞர்கள் தாழ்வா களத்திலும் தியாகத்திலும் அறிவிலும் போராட்டத்திலும் சிறந்த முன்மாதிரிகளை எமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த துறைகளில் அவர்கள் சாதனைகள் படைக்கிற போது அவர்களுக்கு அந்த நம்முடைய முன்னோர்கள் 20 வயதை கூட அவர்கள் கடந்திருக்கவில்லை என்பதுதான் வரலாறு. மக்காவில் தாம் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய கொள்கைக்காக தண்டனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்த அந்த நபித்தோழர்கள் அப்போது வளர்ந்து வரும் பருவ வயதையுடைய இளைஞர்களாகவே இருந்தார்கள் என்கிறது வரலாறு. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் இளைஞர்கள் பட்டாளமாக இருந்தார்கள். இந்த சமூகத்தினுடைய முன்மாதிரி இளைஞர்களாக திகழ்ந்தார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் இப்னு அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் எண்ணற்ற பல வேதனைகளை அனுபவித்தவர்கள். அதில் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள். இவர்கள் எல்லாம் இளைஞர்கள் என்பதாக வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. சமூகத்தில் இன்றைக்கு சாதனையாளர்களாக அவர்கள் எல்லாம் மின்னிக் கொண்டிருக்கிறார்கள். ஹைபரினுடைய யுத்தக்களம் நடைபெற இருக்கிற ஒரு சமயம், அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், இன்றைக்கு இரவு நீங்கள் நிம்மதியாக தூங்க செல்லுங்கள், நாளை காலையில் இந்த ஹைபருடைய யுத்த களத்திற்கான தலைமை பொறுப்பை ஒருவருடைய கையிலே நான் கொடுக்க போகிறேன், தளபதி பொறுப்பை ஒருவரிடத்திலே நான் ஒப்படைக்க போகிறேன் என்பதாக சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட நிறுத்திடாம அடுத்து சொன்னாங்க, நான் யாருடைய கையில் அந்த தலைமை பொறுப்பை கொடுக்க போகிறேன் தெரியுமா? அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வினுடைய தூதர் என்னை அவர் நேசிக்கிறார். அது மாத்திரமல்ல, நாமும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், ரசூலை நேசிக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் அந்த மனிதரை நேசிக்கிறான், இந்த ரசூலும் அந்த மனிதரை நேசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒருவரிடத்தில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய ஹைபர் யுத்த களத்திற்கான தலைமை பொறுப்பை, தளபதி பொறுப்பை, அதற்கான கொடியை ஒருவருடைய கையிலே கொடுக்க போகிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இரவு சொல்லி முடித்துக் கொண்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அன்றைய இரவு தூங்குவதற்காக வேண்டி சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நபித்தோழர்களும் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான். அல்லாஹ் நேசிக்கிற ஒரு மனிதர், ரசூல் நேசிக்கிற ஒரு மனிதர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, யார் அந்த மனிதர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை காலையில் அந்த ஹைபர் யுத்தத்திற்கான அந்த தலைமை பொறுப்பை, அந்த கொடியை நம்முடைய கையில் தந்துவிட மாட்டார்களா? நமக்கு அந்த பதவி கிடைத்து விடாதா? அந்த பொறுப்பு நமக்கு கிடைத்து விடாதா என்று ஒவ்வொரு நபித்தோழர்களும் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணம் அந்த பதவியின் மீது இருந்த வெறியோ ஆசையோ அல்ல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, அல்லாஹ் நேசிக்கிற மனிதன், ரசூல் நேசிக்கிற மனிதர் என்றல்லவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் நேசிக்கிற மனிதராக, ரசூல் நேசிக்கிற மனிதராக நாம் இருந்துவிடக் கூடாதா என்பதுதான் அந்த நபித்தோழர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. மறுநாள் காலை விடிந்தது. நபித்தோழர்கள் எல்லாம் முண்டி அடித்துக் கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். கூட்டத்திற்கு உள்ளே இருந்த குள்ளமானவர்கள் கூட நம்முடைய முகத்தை நபி பார்க்க வேண்டுமே, நம்மை கை நீட்டி விட வேண்டுமே, அந்த கொடியை நம்முடைய கையில் ரசூல் தந்துவிட வேண்டுமே என்றெல்லாம் ஆவலோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஐன அலி இப்னு அபி தாலிப், அபி தாலிபினுடைய மகன் அலியை எங்கே என்பதாக கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் கண்வலி என்பதாக சொல்லி கூடாரத்திலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார், அவர் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை என்பதாக சொன்ன போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வாருங்கள் என்ற அலி இப்னு அபி தாலிபை என்பதாக சொல்லி அலி அழைத்து வரப்படுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹைபர் யுத்தத்திற்கான தலைமை பொறுப்பை, அந்த தலைமையின் அந்த பொறுப்பு, அந்த போரினுடைய கொடியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைகளிலே கொடுத்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்,
நான் அதிகமாக ஆசைப்பட்டேன் அந்த தலைமை பொறுப்பு, அந்த கொடி நம்முடைய கையில் கிடைத்து விடாதா என்பதற்காக நான் அதிகமாக ஆசைப்பட்டேன். ஏனென்றால் அல்லாஹ் நேசிக்கிற மனிதர், ரசூல் நேசிக்கிற மனிதர் என்றல்லவா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வாக்கியம் நமக்கு கிடைத்து விடாதா என்று நான் அதிகமாக ஆசைப்பட்டேன். ஆனால் அலிக்கு அந்த வாக்கியம் கிடைத்தது என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் எப்படிப்பட்ட முன்மாதிரி இளைஞர்களாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய இளைஞராக, ரசூலை நேசிக்கக்கூடிய இளைஞராக, இந்த சமூகத்தில் சாதனைகள் படைக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான நமக்கான முன்மாதிரி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இருக்கிறது. சாதனைகள் படைக்க வேண்டிய பருவம் இந்த வாலிப பருவம். சமுதாய சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு பருவம் இந்த இளைஞர் பருவம். சுயநலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இளைஞர்கள் இன்றைக்கு அதிகரித்து போய் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். என்னுடைய குடும்பம், என் லைஃப் நான் பார்த்துக் கொள்வேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய சிந்தனையே இல்லாமல் வளர்ந்து வருகிற இளைய சமுதாயம். இதற்கெடுத்தாலும் தான் தோன்றித்தனமாக ஜாலி என்ஜாய் என்று தன்னுடைய சுய லாபத்திற்காக வேண்டி சுயநலத்தோடையே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய, யாரின் மீதும் குடும்பத்தார்களாக இருக்கட்டும் அல்லது உறவுகளாக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், எதை பற்றிய கவலையும் பற்றும் இல்லாதவர்களாக, ஏனோ நாம் வாழுகிறோம், வாழுவதை இன்பத்தை அனுபவிப்பதற்காகத்தான் என்கிற எண்ணத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இளைய சமுதாயத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். மூமின்களுக்கு இந்த உலகம் கட்டுப்பாடுகள் நிறைந்த சிறைச்சாலையை போன்றது. சிறைச்சாலையில் எப்படி கட்டுப்பாடுகளோடு நாம வாழ்ந்துட்டு போயிடுவோமோ அதே மாதிரி வாழ்ந்து விட்டு போக வேண்டியதுதான். இது காபிர்களுக்குத்தான் இந்த உலகம் என்னது? சொர்க்கம். அதனால சோதனைகள், துன்பங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நம்ம சமுதாயத்தினுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்க, நம் சமூகத்தினுடைய இளைஞர்கள், வாலிபர்கள் இன்றைக்கு அவருடைய நிலை எப்படி இருக்கிறது? எதை பற்றிய கவலையோ, குடும்பத்தை பற்றிய கவலையோ, பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனையோ, சமுதாயத்தை பற்றிய சிந்தனையோ, ஊரினுடைய சிந்தனையோ இல்லாமல் ஒரு சுயமான ஒரு வாழ்க்கையை ஜாலி என்ஜாய் என்கிற பெயரிலே போதையிலே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, ஆபாசத்தில் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, நான் கையில் வைத்திருக்கிற இந்த செல்போன் தான், நான் பார்க்கிற அந்த கற்பனை காட்சிகள் தான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கு அதிகரித்து போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்படியே படித்து வந்தாலும் கூட, முன்னேறி வந்தாலும் கூட, அவர்களுடைய படிப்பு, அதற்கான அவர்களுடைய நாளைய திட்டம் என்பது சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கடை வாங்கணும், பொருளாதாரத்தை சேர்க்கணும், என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், இப்படித்தான் இருக்கிறதே தவிர சமுதாய சிந்தனைக்குரிய படிப்பாக, சமுதாய சிந்தனைக்குரிய இளைஞர்களாக இன்றைய இளைஞர்கள் உருவாகுகிறார்களா என்று சொன்னால் இல்லை என்கிற போது, அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களை வைத்தும் நமக்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு எந்த விதமான பயனும் இல்லை என்பதையும் கவனத்தில் வைக்க வேண்டும். சுயநலவாதிகளாக நாம் இருக்கக்கூடாது. ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இளைஞர் நிக்காஹ் செய்திருக்கிறார். மனைவியோடு அன்றைய இரவு ஒன்று கூடியிருக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தக்களத்திற்கான அழைப்பை கொடுக்கிறார்கள். ஹன்லலா, நாம் புது மணமகனாக இருக்கிறோம், நிக்காஹ் செய்திருக்கிறோம், அழகு நிறைந்த மனைவி நம்மோடு இருக்கிறார், அவளோடு நாம் இருந்து கொள்ளலாம் என்று தன்னுடைய வீட்டிலே முடங்கிவிடவில்லை. ஹன்லலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழைப்பை காலதாமதப்படுத்த கூடாது என்பதற்காக அழைப்பு கொடுத்த உடனேயே போர்க்களத்திற்கு சென்றார். உஹதினுடைய யுத்த களத்தில் கலந்து கொண்டார். அந்த ஹன்லலா அதே போரில் அவர் ஷஹீதாக்கப்பட்டார். இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக உயிரை துறந்தார் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய ஜனாஸா இப்பொழுது கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலெல்லாம் அவரை குளிப்பாட்டியது போன்று நீர் திமிழிகளாக காட்சியளிக்கிறது. நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஹன்லலா அவர் குளிக்காட்டப்படவில்லை, ஆனால் அவருடைய உடம்பெல்லாம் நீர் திமிழிகளாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹன்லலா அவர் இந்த போருக்கு வரும் நேரம் அவர் புது மணமகனாக இருந்தார், அவர் குளிப்பு கடமையாக்கப்பட்ட நிலையில் இருந்தார். என்னுடைய அழைப்பை காலதாமதப்படுத்த கூடாது என்பதற்காக வேண்டி நான் உஹதுக்காக வேண்டி அழைப்பு கொடுத்த உடனேயே அவர் போரில் கலந்து கொண்டார். அந்த போரிலே அவர் ஷஹீதாகி விட்டார். அந்த ஹன்லலா குளிப்பு கடமையாக்கப்பட்ட நிலையில் அவர் ஷஹீதாக்கப்பட்டதின்
காரணத்தினால் வானத்திலிருந்து மலக்குகளுடைய பட்டாளம் வந்தது. அந்த ஹன்ஸலா அவர் குளிப்பாட்டப்பட்டிருக்கிறார். அந்த குளிப்பாட்டப்பட்ட அந்த தண்ணீரை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுயநலமாய் இருக்கல, நம்முடைய சமுதாயத்தினுடைய உணர்வோடு வாழ்ந்தார்கள், மரணித்தார்கள். இந்த சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கான முன்மாதிரி ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு. நான் உண்டு, என்னுடைய குடும்பம் உண்டு, என்னுடைய சுயநலம்தான் எனக்கு முக்கியம் என்று வாழ்பவர்களுக்கு மத்தியில் இந்த சமுதாயத்தினுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதற்கான முன்மாதிரி ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு. அருமையானவர்களே, ஒரு சமுதாயத்தினுடைய இணையற்ற பாரிய சக்தி அந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் தான். இன்றைய முஸ்லிம் இளைஞர்களுடைய நிலை உண்மையில் கவலைக்குரியதாகத்தான் இருக்கிறது. நவீன ஊடகங்களின் அபரிவிதமான வளர்ச்சிகளுக்குள் முஸ்லிம் சமூகம் சிக்குண்டு விழிபதுங்கி நிற்பதை நம்மால் உணர முடிகின்றது. அறிஞர் யூசுப் கர்லாவி அவர்கள் கூறும் ஒரு கருத்து உண்மையில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை விட மூளைகளும் உணர்ச்சிகளும் ஆக்கிரமிக்கப்படுவது மிகவும் பயங்கரமானது என்பதாக சொல்கிறார். நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை விட மூளைகளும் உணர்ச்சிகளும் ஆக்கிரமிக்கப்படுவது மிகவும் பயங்கரமானது. கர்லாவி அவர்கள் குறிப்பிடுவது போன்று நமது சமூகம் இது போன்றதொரு அபாய நிலையிலேயே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆபாச இணையதளங்கள் ஊடாக உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு ஒரு சமூக கட்டமைப்பை சீரழிக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு சமூக ஊடகங்கள் நம்முடைய சமுதாய இளைஞர்களை இட்டு சென்றிருக்கிறது. சமூக வலைதளங்கள் ஊடாக கால நேரங்கள் இன்றைக்கு வீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காதல், ஆபாசம், வீண் விளையாட்டுகள் மூழ்கி கொண்டிருக்கிற இளைய சமுதாயம் அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் வாழுகிறோம். நவீன கால ஜாகிலிய கலாச்சாரங்களால் மூழ்கடிக்கப்பட்டு மூளைகள் மந்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லாத இளைய சமுதாயங்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறது. இஸ்லாமிய கடமைகளில் பாராமுகமாக இருந்து கொண்டு இஸ்லாம் அறிவு பற்றிய ஒரு இழிவான எண்ணமும் இஸ்லாமிய கலாச்சாரங்கள் பற்றிய ஒரு கேவலமான பார்வையும் கொண்ட ஒரு இளைஞர் கூட்டமே முஸ்லிம்களுக்கு மத்தியில் உருவாகி கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கட்டிடத்தில் வாலிப பருவம் சிக்கல்களும் போராட்டங்களும் நிறைந்ததாகும். அதில் அவதானமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நமது கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. விட்டில் பூச்சிகள் விளக்கின் ஒளியை பூவாக நினைத்து ஏமாந்து அதில் தமது உயிரை மாய்த்துக் கொள்வது போல சில இளைஞர்கள் தமது வாலிபத்தை அழித்துக் கொள்கிறார்கள். தமது விரல்களாலேயே தமது கண்களை குத்திக் கொள்கிற இளைஞர்கள் இன்றைக்கு அதிகரித்து போயிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இஸ்லாத்திற்கு அன்றைய முஸ்லிம் இளைஞர்கள் ஆற்றிய பணியும் மகத்தான சேவைகளின் துளிகளுமே இன்று பறந்து விரிந்து கிளைவிட்டு காணப்படும் முஸ்லிம் சமூகம் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். சிந்து சமவெளியை முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கைப்பற்றிய போது அவர்களுடைய வயது வெறும் 17 வயதுதான். பைசாந்திய சாம்ராஜ்யத்தை முஹம்மது பின் ஃபாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கைப்பற்றிய பொழுது அவர்களுடைய வயது 23 வயதுதான். ஸ்பெயினை தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கைப்பற்றிய பொழுது அவர்களுடைய வயது 21 தான். இது போன்ற வீரதீர செயல்களை செய்து இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு தூண்களாக இருந்த இளைஞர்கள் இன்றைக்கு நமது சமூகத்தில் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக அனுப்பப்பட்ட சஹாபி முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் ஒரு இளைஞர் வாலிபர் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். அபிசீனியாவுக்கு முதலில் ஹிஜ்ரத் செய்த ஆண்களும் பெண்களும் அவர்கள் அனைவரும் இளைஞர்கள் பட்டாளமாக இருந்தார்கள் என்கிறது வரலாறு. இன்றைக்கு வாலிபர்கள் ஹராமான காரியத்தை செய்வதற்காக வேண்டி கொஞ்சம் ஒதுங்குவதற்கு நமக்கு இடம் கிடைத்து விடாதா, தனிமையை நாம் சந்தித்து விட மாட்டோமா என்றெல்லாம் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இன்றைய இளைய சமுதாயம் நாம் ஊரில் இருந்தால் நம்முடைய சமுதாய மக்களுடைய கண்ணிலே பார்வையிலே நாம் பட்டு விடுவோமே என்பதாக சொல்லி வெளியூருக்கு சென்று ஹராம்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. ஏதாவது ஒதுக்குப்புறமாக சென்று பாவமான காரியங்களை அது போதையாக இருக்கட்டும், ஆபாசமாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இஸ்லாத்தில் எதுவெல்லாம் ஹராம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே இருந்து செய்தால் ஏதாவது சொல்லிவிடுவார்கள் என்பதாக சொல்லி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஊரிலே சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பேணப்படுகின்ற பருதா வெளியூருக்கு சென்றால் காணாமல் போய்விடுகிறது என்கிற போது என்ன ஒரு ஈமானோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய நிலையை நாம் எந்த அளவுக்கு நாம் வைத்திருக்கிறோம்? எங்கே தக்குவா, எங்கே ஈமா, எங்கே தவக்கல் நம்மிடத்திலே இருக்கிறது? நாம் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டுமா அல்லது சமூகத்தினுடைய மக்களுக்கு பயப்பட வேண்டுமா? கொஞ்சம் கூட பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமூகத்தினுடைய இளைஞர்கள் மக்கள்
மக்களுடைய பார்வைக்கு முன்னால் ஒரு நிலை, மக்களினுடைய பார்வைக்கு பிறகு ஒரு நிலை என்று சொன்னால், எங்காவது கொஞ்சம் ஒதுங்குவதற்கு இடம் கிடைத்து விடாதா? எங்காவது கொஞ்சம் ஒதுங்குவதற்கு தனியாக ஒரு அறை கிடைத்து விடாதா? யாருக்கும் தெரியாது என்று சொன்னால் அந்த தவறை செய்துவிட்டு வந்து விடலாமே என்கிற எண்ணத்தோடு இன்றைய இளைய சமுதாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நமக்கான முன்மாதிரி யார் தெரியுமா? சூரத்துல் கஹ்ஃபில் சொல்லப்படுகிற அந்த இளைஞர்கள் பட்டாளம் இருக்கிறார்களே, அவர்கள் தான் நமக்கான முன்மாதிரி. தன்னுடைய நாட்டில இருக்கிற போது அங்க ஆபாசத்தை தேடி தேடி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற சமுதாயத்தை நாம் பார்க்கிறோமே. எங்கே ஹராம் நடக்கிறது, எங்கே ஆடல் பாடல் நடக்கிறது, அதை போய் பார்க்கலாம் என்பதாக ஓடி ஓடி போய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. கொஞ்சம் ஹராமான காரியங்களை, போதையை செய்வதற்கு, ஆபாசத்தை செய்வதற்கு கொஞ்சம் தனி அறை நமக்கு கிடைத்து விடாதா? எங்காவது ஒதுங்குவதற்கு இடம் கிடைத்து விடாதா என்று நாம் பரிதவித்துக் கொண்டிருக்கிற சமுதாயத்தினுடைய இன்றைய இளைஞர்களை நாம் பார்க்கிறோமே. சூரத்துல் கஹ்ஃபினுடைய அந்த கஹ்ஃப் வாசிகள் இளைஞர்கள் தான். அவர்கள் ஒதுங்குவதற்காக வேண்டி இடம் பார்த்தார்கள். இந்த ஊரை விட்டு நாம் ஒதுங்கி சென்று விடலாம் என்பதாக எண்ணினார்கள். எதற்காக வேண்டி தெரியுமா? தவறான காரியங்களை, ஹராமான காரியங்களை, ஆபாசத்தை செய்வதற்காக வேண்டி அல்ல. இந்த ஊரில் இருந்தால், இந்த மன்னனோடு நாம் இருந்தால், இந்த மக்களோடு நாம் இருந்தால், எங்கே நாம் ஹராமில் விழுந்து விடுவோமோ, ஈமானை பறிகொடுத்து விடுவோமோ, ஆபாசத்தில் மூழ்கி விடுவோமோ என்று அஞ்சிய அந்த தக்வாதாரியாக இருந்த, நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த கஹ்ஃப்வாசிகள் என்கிற அந்த இளைஞர்கள், வாலிப பட்டாளம் ஊரை விட்டு அவர்கள் ஒதுங்கி சென்றார்கள். எங்காவது நமக்கு ஒதுங்குவதற்கு இடம் கிடைத்து விடாதா என்று அந்த ஊரினுடைய ஒதுக்குப்புறத்தில் ஒரு குகை தென்பட்டது. அந்த குகைக்குள் போய் பதுங்கிக் கொண்டார்கள். தங்களுடைய ஈமானை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், அவர்கள்தான் நமக்கான முன்மாதிரி இளைஞர்கள். ஈமானை இழப்பதற்காக வேண்டி இன்றைக்கு பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், மாற்றானோடு சேர்ந்து ஊரை விட்டு காலி செய்து விட்டால் நாம் எப்படியும் வாழலாம் என்கிற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க, அதற்காக வேண்டி ஊரை விட்டு ஒதுங்குகிற மக்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்றைக்கு அந்த கஹ்ஃப்வாசிகள் நமக்கான முன்மாதிரி, அவர்களைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற போது எந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் முன்மாதிரியாக? நடிகர் நடிகைகளை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டவர்கள் நம்மிடத்திலே உண்டு. அரசியல் தலைவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டவர்கள் உண்டு. யார் யாரெல்லாமோ இன்றைக்கு முன்மாதிரியாக எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய சமுதாய இளைஞர்களே, எந்த இளைஞர் பட்டாளத்தை, கஹ்ஃப்வாசிகளை முன்மாதிரியாக எடுத்து தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமோ, தக்வாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமோ, அவர்களை நாம் முன்மாதிரியாக எடுத்திருக்கிறோமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் நமக்கான முன்மாதிரி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் நமக்கான முன்மாதிரி. கஹ்ஃப்வாசிகள் அவர்கள் தான் நமக்கான முன்மாதிரி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகம் என்பது அது நிரந்தரமானது என்கிற எண்ணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் என்பது அது நிரந்தரமான உலகம் அல்ல. எப்பொழுதும், எந்த நேரத்திலும், எந்த வயசிலும் மரணம் வரலாம் என்கிற நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குழந்தையாக இருந்தாலும் சரி, வயோதிகர்களாக இருந்தாலும் சரி, வாலிப வயது என்பதாக அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வயதை இளைஞர் பட்டாளத்தை நியாமத் என்பதாக சொல்கிறானோ, அந்த வாலிப பருவமாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் அந்த மௌத், மரணம் வரலாம் என்கிற போது, நிரந்தரமில்லாத உலகமாக இந்த உலகம் இருக்கிறது என்கிற போது, நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? நாம் இந்த உலகத்தில் வாழும் இந்த வாழ்க்கை தான் கபருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. பல்லாயிரம் ஆண்டுகள் தங்கும் மஹ்ஷருடைய வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை தான் தீர்மானிக்கிறது. நம்முடைய சொர்க்கம், நரகத்தை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை தான் தீர்மானிக்கிறது என்கிற போது நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? எனவே முன்மாதிரி இளைஞர்களாக, முன்மாதிரி முஸ்லிம்களாக நாம் வாழ வேண்டும். பெயரளவில் முஸ்லிம்களாக நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன். ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அரகுர முஸ்லிமா இருக்காதீங்க, பேரளவுல முஸ்லிமா இருக்காதீங்க. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன். அந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அருமையானவர்களே, சமூகத்தின் இன்றைய தேவை மார்க்கப்பட்டுள்ள சமுதாய சிந்தனையாளர்கள் தான் தேவை என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். பல சாதனைகள் புரிகிற முன்மாதிரி இளைய சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். நமதூர் ஏர்வாடியை சார்ந்த முகமது இலியாஸ், ஃபாத்திமா ஃபௌசியா
இவர்களுடைய புதல்வர் மகனார் முகமது சர்ஃபராஸ் என்னும் ஒரு இளைஞர். அவர் பொறியியல் கல்லூரியில எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பிரிவில் படித்து கொண்டிருக்கிறார். அப்படி படிக்கிற இதே காலத்துல நம்ம ஊர்ல உள்ள புள்ள ஏர்வாடி பைத்துசலாம் மதரசாவில பகுதி நேர ஹிஃப்ல் பிரிவில் சேர்ந்து 4 ஆண்டுகளில் குர்ஆனை மனனம் செய்து அல்ஹம்துலில்லாஹ் ஹாஃபிலாக ஆகியிருக்கிறார். இதே போல இந்த ஆண்டு பைத்துசலாம் பள்ளிவாசலில் தராவி தொழுகையை அழகிய முறையில் தொழ வைத்திருக்கிறார். இன்று 4/4/2025 ஹாஃபிலுல் குர்ஆன் சனதை என்கிற அந்த பட்டத்தை மகரிப் தொழுகைக்கு பிறகு பைத்துசலாம் சமுதாய நலக்கூடத்தில் வைத்து இன்ஷா அல்லாஹ் பெற இருக்கிறார். அதில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். நமது நடுமகல்லம் ஜமாத் சார்பாக அந்த ஹாஃபிலுக்கு இந்த ஜும்மாவின் வாயிலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். பாரக்கல்லா. இந்த மாதிரியான சாதனையாளர்களை நம்முடைய சமுதாய மக்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல வருகிறேன். நம்முடைய ஏர்வாடி என்பது அது ஒரு மதீனாவாக மக்காவாக மாறிவிட வேண்டும். மார்க்க படித்துக் கொண்டிருக்கிறார், படிக்கிற அதே நேரத்தில் படிப்பை விட்டுட்டு ஓதுறது அப்படின்னு இல்லை. படித்துக்கொண்டே அவர் ஹாஃபிலாகவும் உருவாகி இருக்கிறார். சமுதாய சிந்தனையோடு அவர் செயல்படக்கூடிய, எப்பொழுது பார்த்தாலும் குர்ஆனோடும் அதை ஓதக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற மாணவராக அந்த சர்ஃபராஸ் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வளர்ப்பு எப்படி இருந்திருக்கும். இப்படிப்பட்ட சமுதாய சிந்தனைக்குரிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு ஏர்வாடி மாநகரின் அடையாளங்களில் ஒருவராக அந்த இளைஞர் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய வாழ்வை சீராக்கி வைப்பானாக. அந்த இளைஞரை ஹாஃபிலாக உருவாக்கிய அவருடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்களுக்கும் அந்த இளைஞரின் பெற்றோருக்கும் அல்லாஹ் மகத்தான நற்கூலியை வழங்கி அருள்வாராக. நாமும் நமது பிள்ளைகளை இது போன்ற சாதனையாளர்களாக உருவாக்குவோம். சமுதாய சிந்தனை மிக்க முன்மாதிரி இளைஞர்களாக ஏர்வாடி இளைஞர்கள் உருவாகட்டும். இது தொடரட்டும். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாய்.